துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையாக இந்த ஒரு மாதத்துடைய தொடக்கத்திலேயே இருக்காருங்க. இது ஒரு ராசிநாதன் பலம் பெற்றாலே உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் என்பது வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. ஆனால் இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறமா சித்திரை மாதம் 11க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்புங்க. அப்போது ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு காரணத்தினாலும் லாபஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்போது நிச்சயமாக எந்தெந்த விஷயங்கள் கடந்ததொரு மாதத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ, எதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, அவை எல்லாமே எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அமையுங்க. அப்போது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், அதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதை செய்தால் நன்று அப்படிங்கிற அந்த ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமைகின்றது. மனதில் உற்சாகம் பிறக்கும். சூரியன் பார்க்கறதுனால தன்னம்பிக்கை என்பது பெருகும். ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம் அல்லவா? அந்த தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம் என்பது பெருகக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி இந்த 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு மாதத்தோட தொடக்கத்திலேயே 9ஆம் இடம் அப்படிங்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் மேன்மைகள் என்பது நடக்கக்கூடிய நல்லதொரு மாதம். ஏன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், அதாவது ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்காருங்க. அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லணும். அப்போது அந்த சனி பகவானுடைய ஒரு பார்வை 11ஆவது இடமான அந்த லாபஸ்தானத்தின் மீது பதிகின்ற ஒரு காரணத்தினாலும், அந்த லாபஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே பலிக்கக்கூடிய ஒரு தன்மை, தொழிலில் அபிவிருத்தி என்பது செய்யக்கூடிய ஒரு யோகம், தொழிலில் இதுவரைக்கும் ஒரு லாபம் என்பதை கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு மாதம் 4 காசு சேர்க்கக்கூடிய ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை, வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்லதொரு வேலை கிடைக்கல, வேலையிலேக்கு போய் செட்டில் ஆகலை, இல்லை வேலை மாறணும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றம் என்பதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் அமைகின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் தொழிலில் உங்களுக்கு நஷ்டமாகிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை தொழிலில் போட்ட காசை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதுவும் இந்த தொழிலில் நீங்கள் லாபம் என்பது அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் தொழிலை ஏண்டா பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தவங்களுக்கும், தொழிலை விரும்பி பிடிச்சி அதில் ஏற்ற கடைக்காரன் மாதிரி, இல்லை பக்கத்து கடைக்காரன் மாதிரி நம்மளும் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வரணும், இல்லை ஒரு அம்பானி, அதானி அவங்க யூஸ் பண்ண ஏதாவது ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்மளும் மிகப்பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் 18 சித்திரை 18, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகின்றாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6க்குரியவன், அதாவது எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய அந்த 3க்கும் 6க்கும் உடையவனான அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை புனிதப்படுத்துகின்றார். அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன? நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது தொழில் சார்ந்த ஒரு விஷயங்கள், அந்நிய தொடர்புகளை உருவாக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். அதாவது ஒரு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலையாகும், அல்லது அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்டில் மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். இது வரைக்கும் ஒரு விசா அப்ளை பண்ணி விசா கிடைக்கலையே என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்கள், அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்க மாட்டேங்குதே என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்லதொரு மாற்றங்கள் என்பது உங்களுடைய எண்ணங்கள் படிதமாகக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னா இந்த 18ஆம் இடத்தை இந்த குரு பகவான், அதாவது இந்த சித்திரை 18க்கு அப்புறமா பார்க்கின்றார் அல்லவா? அப்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேயே இருப்பவர்களுக்கு நல்லதொரு செட்டில் ஆக போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படுங்க. அல்லது அங்கேயே குடியுரிமைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு தென்படுகின்றது.
அமைகின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த தனகாரகனான அந்த குரு பகவான் அந்த தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகின்றது. அப்போது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயம், பொருளாதாரத்தில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு தன்மைகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை நிச்சயமாக உருவாக்குங்க. ஆனால் 8க்குரியவன் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த பொருளாதாரத்தில், அதாவது பணத்தை எங்கேயாவது கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா லாக் ஆகின்றது, அதாவது வெளிவராமல் தவித்து கொண்டிருந்தது, இந்த மாதிரியான தன்மைகள் இருந்தவர்களுக்கு எல்லாமே அந்த பணத்தை ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். குடும்பத்தில் ஒரு குழப்பமாக இருந்தவர்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருந்தவர்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சித்திரை 18க்கு அப்புறமா நன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் செயல்படுத்த முடியலையே, கொடுத்ததொரு வாக்கை நிறைவேற்ற முடியலையே என்று தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு ஜாமீன் போடுவதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 3க்குரியவன் குரு பகவான் எத்தில் போயிட்டு மறைகின்ற ஒரு காரணத்தினால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதனால 4ஆம் இடத்தை அந்த குரு பகவான் சித்திரை 18க்கு அப்புறமா பார்க்கின்றதுனால சுகஸ்தானத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் அத்தனையுமே விலகக்கூடிய ஒரு தன்மை, தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகின்றது. அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்க முடியலையே, ஒரு இடத்தை கூட வாங்க முடியலையே, ஆனால் பணம் இருக்கின்றது, ஆனால் ஒரு சரியான ஒரு லொக்கேஷன் அமையவில்லையே. ஸோ இந்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பல குழப்பங்கள், தடைகளை சந்தித்து கொண்டிருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு மாத இறுதியில் ஒரு நல்லதொரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது. படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் என்பது விலகும். அதாவது கடந்ததொரு வருடம் ஏதாவது நான் ஒன்று பண்ணியிருந்தேன் ஆனால் படிக்க முடியலை, ஒரு உயர்கல்விக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை, ஏதாவது தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே இப்போ உயர்கல்விக்கு சென்று படிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே விலக காத்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவும், குழந்தைகளுடைய நலனில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா. ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும், அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அந்த அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால தகப்பன் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, அரசாங்க காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை, பதவி, அதாவது நீங்கள் அதாவது உயர் பதவியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் என்னென்ன எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மைகள், அரசு வழியில் இருந்தவர்களுக்கு அதாவது அனுகூல வாய்ப்புகள் என்பது தரக்கூடிய ஒரு தன்மைகள், இது எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதியதொரு வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் என்பது கிடைக்கக்கூடிய தன்மை, தொலைக்காட்சி நிருபர் இந்த மாதிரியான தன்மைகள் இருந்தவர்களுக்கு சரி, அல்லது அழகு கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி என்பது கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமைகின்றது. எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயத்தில் பகை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பல முன்னேற்றங்கள், நீங்கள் எந்ததொரு இஷ்ட தெய்வத்தை சென்று வழிபடணும், அன்று பிரார்த்தனை வைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுகின்றீர்களோ அந்ததொரு ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ரீசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இப்போது இந்ததொரு மாதம் உங்களுக்கு ஒரு எழுச்சி, ஒரு கண்டுபிடிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், நெட்வொர்க் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற
இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சுமைகள் அல்லது அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போது இந்ததொரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்லதொரு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இந்ததொரு துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல போயிட்டு மறைகின்ற ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக, அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல